அவை கண்ணை கல்பை யாரை பற்றியும் தப்பான எண்ணம் மனசுல கூட வந்துடக்கூடாது. இதய துடிப்புக்குள் அல்லாஹ் இருக்க வேண்டும், அவன் நினைவு இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமதானை நான் பாக்கியமாக்குறேன், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்று நினைத்து விடுங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வை பற்றி நீ எப்படியெல்லாம் நினைக்கிறாயோ அப்படியெல்லாம் அவன் உன்னோடு நடப்பான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வை பற்றி நீ எப்படியெல்லாம் நினைக்கிறாயோ அப்படி நடப்பான். அல்லாஹ் எனக்கு ஒன்னும் ஹெல்ப் பண்றது இல்ல நினைக்கிறியா? அப்படிதான் நடப்பான். அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கிறான் நினைக்கிறாயா? அப்படியே நடப்பான். அன இந்த வன்னி அப்தி பல் யதுன்னு பி மாஷா, என் அடியான் எப்படி நினைப்பானோ அப்படி நான் இருக்கிறேன். எப்படி நினைக்க வேண்டுமோ நினைத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொன்னான் என்ற ஹதீஸே குதுசியை அகிலத்தின் அருட்கொடை முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். எனவே உள்ளம் தூய்மையாக்கணும், மனசுக்குள் நம்முடைய எண்ணங்களை அழகுபடுத்தணும். குறிப்பாக அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணம். இந்த ரமதானின் பரக்கத்தால் அல்லாஹ் நம்மை உயர்வாக்கி விடுவான் என்று நினைத்து விடுங்கள். அவன் நிச்சயமாக உயர்வாக்குவான்.